ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மனமே யுத்த களம். அந்த யுத்த களத்தில் தன்னுடைய மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் ஒன்றுக்கொன்று போராடுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் செயல்படுகிறது என்று. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 18:28 வசனம். கர்த்தர் நம் விளக்கை ஏற்றுகிறார், அவர் நம் வாழ்வை ஒளிமயமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சமாய் வந்து வாசம் செய்கிறார். அப்படி என்றால் நம் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது குழப்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், பாடுகள் எல்லாம் இருக்கும். கர்த்தர் நம் வாழ்க்கையில் வந்தால் எல்லாவற்றையும் சரி செய்து நம்மை முழுமையாக பரிசுத்தப்படுத்துவார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தராலே நாம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக முடியும். கர்த்தராலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஒரு சேனையே வந்தாலும் கூட நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். ஒரு மதிலே நம் வாழ்க்கையின் குறுக்கே வந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் மிக பெரியதா இருந்தாலும், அதாவது சேனை என்றால் ஒரு 50 பேர் 100 பேராக கூட இருக்கலாம். அத்தனை பேர் சேர்ந்து நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் கூட அதை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நாம் ஒரு மனிதனாக தனித்து நிற்கலாம். நம்முடைய பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவாய் இருந்தாலும் சரி, அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தால் தனியாக நாம் நின்றேன். கர்த்தர் துணியோடு இருக்கும் பொழுது நாம் தனிமையாய் இருப்பதல்ல, அவரே நம்மோடு இருக்கிறார். மகா பெரியவர் நம்மோடு இருக்கிறார். நாம் தைரியமாய் நம் பிரச்சனைகளை எதிர்த்து நாம் வெற்றி பெற முடியும். ஒரு மதிலை தாண்டுவது போல நாம் வெற்றி பெறலாம். தேவனுடைய வழி உத்தமமானது. உத்தமத்தில் கர்த்தர் நம்மை நடக்க சொல்லுகிறார். அவருடைய வழி பரிசுத்தமானது, நீதியானது. அதன்படி நாம் நடக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, அது பரிசுத்தமாக்கப்பட்டது. கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும், அது பரிசுத்தமானது. அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்பி அவர் வசனத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளில் நாம் நடக்கும்போது அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்பது நம்மேல் அம்பு எய்தால் அது நம்மேல் படாதபடி நம்மை காத்து கொள்கிற ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. அதுபோல கர்த்தருடைய வசனம் நம்மை கேடகமாய் பாதுகாக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது நம் சத்துருக்கள் தோற்று போவார்கள். அவர்களுடைய அம்புகள், அவர்களுடைய தீய கிரியைகள் நம்மை தாக்காது. நம்மை நாம் காத்து கொள்ள முடியும். எத்தனை பேர் என்ன செய்தாலும் நாம் நிம்மதியாக நம்மால் இருக்க முடியும். அவர்கள் செய்கிற வஞ்சகத்தில் நாம் விழுந்து விடாமல் வெற்றி பெறுவோம். கர்த்தரே நம் தேவன். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? அவரே நம் கண்மலை, அவர் நம் கோட்டை, அவரே நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்தி நம்முடைய மன உறுதியை உண்டாக்கி, நமக்கு மன உறுதியை உண்டாக்கி நம்மை பலப்படுத்தி நம் வழிகளை சரிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் வாழ்க்கை பாதையை நம்மை சரிப்படுத்தி அழைத்து செல்லுகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் நம் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி, மானின் கால்கள் மிகவும் பலமுள்ளது, அது மிக வேகமாக ஓடக்கூடியது. அதுபோல கர்த்தர் நம்முடைய கால்களை மான் கால்களை போல உறுதியாக்கி பலப்படுத்தி நமக்கென்று ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் நம்மை நிற்க பண்ணுவாராம். அந்த அளவுக்கு நம்மை பாதுகாத்து நம் கால்களை உறுதிப்படுத்தி உயர்ந்த இடத்தில் வைத்து நம்மை பார்க்க விரும்புகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை தாழ்த்தி அவர் பார்க்க மாட்டார். நம்மை நாம் தாழ்த்தி இருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். நமக்கு பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது பெருமைப்பட்டு சாத்தானை போல் அழிந்து விடக் கூடாது என்பதற்காகவே உன்னை நீ தாழ்த்து, நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தர் ஒருவரே பெரியவர். அவரை தவிர வேறு யாரும் உலகத்தில் பெரியவர்கள் அல்ல. நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது
கர்த்தர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். வெண்கல வில்லும் என் விரல்களால் வளையும்படி என்னை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்கலம் என்பது ஒரு உறுதியான மிக வலிமையுள்ள ஒரு உலோகமாய் இருக்கிறது. அது மிகவும் பலம் உள்ளது. அதை வளைப்பது, வெண்கல வில்லை வளைப்பது என்றால் மிகவும் கடினம். வெண்கலத்தால் செய்யப்பட்ட வில், அதை வளைப்பது நம் கைகளுக்கு மிகவும் கடினம். அதையும் வளைக்கும்படிக்கு நம்மை உறுதிப்படுத்தி, வெண்கலத்தை விட நம்மை அதிக உறுதியாய் வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறாராம். இந்த வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருப்பது ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து. கர்த்தர் தம்முடைய பூமியில் வாழ்ந்த அந்த காலத்தில் தம்முடைய விரல்களினால் அவர் பிசாசுகளை துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரல்களை நீட்டி கர்த்தர் பிசாசுகளை துரத்தினார், நோயாளிகளை குணப்படுத்தினார் என்று. நம்முடைய விரல்கள் கர்த்தர் பயன்படுத்துகிற ஆயுதமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தத்திற்கு கைகளை நீட்டி நாம் செய்ய வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும். அதாவது நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது நம் விரல்கள் மேல் நோக்கி, நம் கை உயர்த்தி விரல்கள் மேல் நோக்கி இருக்கும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரிய யுத்தம் செய்யும் பொழுது, பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய விரல்கள் பூமியை, நம் உள்ளங்கை பூமியை பார்த்தபடி நம் விரல்களை நீட்டி, நம் கைகளை நீட்டி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்ய வேண்டும். இதுவே ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்கிறது. நம்முடைய விரல்களை கர்த்தர் யுத்தத்திற்கு பயன்படுத்துகிறார். கர்த்தர் அவருடைய ரட்சிப்பின் கேடகத்தை நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பின் கேடகம் என்பது பாதுகாக்கிற ஒரு விஷயம். கர்த்தருடைய நாமம் நமக்கு ரட்சிப்பின் கேடயமா இருக்கிறது. நம் விரல்களை யுத்தத்திற்கு பயன்படுத்துகிறார். அவருடைய கர்த்தருடைய நாமம், இயேசு என்ற நாமத்தினால் பிசாசுகள் ஓடும். பிசாசுகளை துரத்த அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவும் இந்த இடத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது அவருடைய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தமது வலது கரத்தால் நம்மை தாங்கி நம்மை காருண்யத்தினால் மூடிக்கொள்ளுகிறார். அவர் நம்மை மறைத்து எல்லா பொல்லாப்பும் நீங்கும்படியாக நம்மளை பாதுகாத்து வளர்க்கிற, நம்மை என்றென்றும் காக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலும், எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுவே நமக்கு சிறந்ததா இருக்கிறது. நம்முடைய சத்துருக்களை நாம் விடக்கூடாது. அவர்களை தொடர்ந்து பிடிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் யார் என்றால், முதலில் எந்த மனிதனும் நமக்கு சத்துரு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது அது நம்மிடத்தில் இருக்கிற துர்குணங்களும் இச்சைகள் போன்ற காரியங்களும். அதை விடக்கூடாது. நமக்குள் இருக்கிற தீய குணங்களை கண்டறிந்து அதை மிகவும் போராட வேண்டும். போராடி அவைகளை தூக்கி எறிய வேண்டும். ஒரு சில நேரங்களில் பொல்லாத ஆவிகள் நமக்கு வஞ்சக வலைகளை விரிக்கும். உதாரணத்திற்கு, ஒரு செல்போனிலோ அல்லது டிவியிலோ சினிமாவிலோ சில காட்சிகள் வரும். சில விஷயங்கள் நம்மை தூண்டும். உதாரணத்திற்கு ஒரு சமையலையே சொல்லலாம். இப்பொழுது சமையல் குறிப்பு போன்ற காரியங்களை எல்லாம் வெளியிடுகிறார்கள். இதை பார்த்தால் சமைத்து சாப்பிடலாமா, அதை பார்த்து சமைத்து சாப்பிடலாமா என்று. ஏவாள் அம்மா விழுந்த பாவமே அந்த இச்சைதான். பழத்தை சாப்பிட வேண்டும் என்று நினைத்ததுதான். அந்த இச்சைக்கு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய போராட்டம். அந்த காலத்தில் தாவீது ராஜா எதிரிகளை போய் யுத்த களத்தில் சந்தித்தார். இப்பொழுது இவ்வுலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மனமே யுத்த களம். அந்த யுத்த களத்தில் தன்னுடைய மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் ஒன்றுக்கொன்று போராடுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் செயல்படுகிறது என்று. அப்படி இருக்க நாம் நமக்குள் ஏற்படுகிற அந்த போராட்டத்தை தாவீதையா எப்படி எதிரிகளை விடாமல் போய் விரட்டி ஜெயித்தாரோ அதே போல நாம் ஜெயிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களை மடங்கடித்து நிர்மூலமாக்கி விட வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய துர்க்குணங்களே, கெட்ட எண்ணங்களே, அவைகளை மன உறுதியோடு நாம் கட்டுப்படுத்தி அவைகளை ஜெயிக்க வேண்டும். எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு அருவருப்பான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன்,
வீணாக என் நேரத்தை பொழுதுபோக்கிக் கொண்டு இருக்க மாட்டேன். வீண் பொழுதுபோக்கு காரியங்களை ஈடுபடுத்த மாட்டேன். நான் கர்த்தரை நம்பி ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறுவேன். என் இருதயத்தை வேத வசனங்களால் கழுவுவேன் என்று வேதத்தை எடுத்து தினந்தோறும் வாசித்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மகா பெரிய யுத்தம். இந்த உலகத்திலேயே பெரிய யுத்தம் நம் மனதோடு நாம் போராடுகிற யுத்தம் தான். அதை நாம் செய்து வெற்றி பெற வேண்டும். அதுவே நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. அதுதான் நம்மை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த யுத்தத்தை மறந்து பணம் சம்பாதிப்பதற்கும் மற்ற மனிதர்களுடைய செயல்களுக்கும் நாம் பயந்து கொண்டு அவர்களை நோக்கி நான் யுத்தம் செய்கிறேன், அந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நம்முடைய நோக்கம் நாம் பரிசுத்தமாவதே. இவ்வுலகத்தில் எப்படி வாழ்வது என்பது நோக்கம் அல்ல. பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொண்டு நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இவ்வுலக வாழ்க்கை என்பது பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இங்கு பரிசுத்தம் அடைய நாம் வந்திருக்கிறோம். நம் வாழ்நாள் முடிவதற்குள் கர்த்தர் எதிர்பார்க்கும் அளவுக்கு நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். நம் துர்க்குணங்களை தூக்கி எறிவதற்கு தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம் வாழ்நாள் முடிவதற்குள் முழுமையாய் மனம் திரும்பாவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. மரணம் அடைந்த பின்பு நம் ஆத்துமா மனம் திரும்ப முடியாது. அதை திருப்பவும் அதை மீண்டும் சேர்த்து கொள்ளவும் மாட்டார் கர்த்தர். இது தேவ நீதியாய் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நம் இருதயத்தோடு நாம் யுத்தம் செய்து நம் துர்க்குணத்தோடு நாம் யுத்தம் செய்து நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். நம் தீய எண்ணங்களை நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். வேத வசனங்களை பல முறை, ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாய் வேதகத்தை படிக்க வேண்டும். ஒரு வசனம் 2 வசனம் என்றல்ல, ஆதியாகமம் முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரைக்கும், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ச்சியாக படிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது படித்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 4-5 அதிகாரங்கள் படித்தால் கூட ஒரு வருடத்தில் படித்து விடலாம். ஒவ்வொரு முறையும் படித்து தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நம் இருதயம் கழுவப்படுகிறது. ஒரு முறை வேதம் வாசித்து முடிந்தால் ஒரு பொருள் புரியும் நமக்கு. அடுத்த முறை வேதம் வாசிக்கும் போது இன்னொரு பொருள் புரியும். படிப்பது ஒரே வேதாகமம் தான், ஆனால் பொருள் அர்த்தம் அது வேறு மாறிக்கொண்டே இருக்கும். 3ஆம் முறை படிக்கும் போது அது மீண்டும் வேறொரு பொருளை நமக்கு வெளிப்படுத்தும். அதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அற்புதமான வல்லமை. அது கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. அது அதை அனுபவித்து பார்த்தால் புரியும். பழகி கொண்டால் தெரிந்து கொள்ளலாம். கேட்டு நம்புவதை விட அதை அனுபவித்து புரிந்து கொள்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். நம்மை பாய்க்கிறவர்கள் கர்த்தரை தான் முதலில் பாய்க்கிறார்கள். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு துன்பத்தை கொடுத்தால் அப்படிப்பட்ட தீயவர்கள், அவர்கள் நமக்கு வேதனைப்படுத்த நினைக்கிற நம்முடைய எதிரிகளின் தீய குணமுடைய அவர்களை கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார். அவர்களை நம் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் ஜெபித்தாலும் கேட்க மாட்டார், நம்மை பாதுகாப்பார். ஏனென்றால் அக்கிரமக்காரர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். நீதியுள்ள நீதிமானின் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். நாம் அதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய உதவி கிடைக்கும். கர்த்தர் நம் ஜெபத்தையே கேட்கவில்லை என்றால் பதில் எப்படி கிடைக்கும்? அது நீதிமானாய் வாழ வேண்டும். எப்படி வாழ்வது என்றால் யோபு புஸ்தகத்தை படிக்கலாம். நம்மிடத்தில் என்னென்ன துர்க்குணங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் எடுத்து போட்டு அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகளை நம் இருதயத்தில் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆவியின் கனிகளோடு வாழ முயற்சிக்க வேண்டும். ஜெபித்து கர்த்தரிடம் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பரிசுத்தம் அடையலாம். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேலே நம்மை உயர்த்துவார். நமக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக அவர் பழிக்கு பழி வாங்கி அவர்களை நம்மிடத்தில் தாழ்த்தி நம்மை உயர்த்துகிற அருமையான நல்ல வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் மண்டிக் கொள்கிறோம். நாமே பெரிய பாக்கியசாலிகள். இப்படி நீர் செய்வதினால் கர்த்தாவே உம்மை துதித்து நான் சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை கூட இருந்து வழி நடத்தி நம்மேல் கிருபை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் கர்த்தருக்கே உண்டாவதாக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.